அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று ஜூலை 18ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்ம சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நியூஸை மொத்தம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பயிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். ஸோ நீங்கள் நல்லா கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க இந்த நியூஸை. அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் நடக்கக்கூடிய நியூஸை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம். முக்கியமாக ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இது சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேமாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் கிடைக்கும். உங்கள் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்த மாதிரி இன்றைக்கி நிறைய ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கணும். ஸோ கெட் ரெடி. ஸோ கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மெதுவாக பாருங்கள், இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். 1009 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 162 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 192 கோடி, அதே குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 3 கோடி உயர்ந்திருக்கு. போன குவார்ட்டரில் பண்ணதோட ஒரு 5 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் டவுன் ஆயிருக்கு. குவார்ட்டரில் ஒரு 3% தான் உயர்வு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இயர் தான் பார்ப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது டாடா டெக்னாலஜியோட ரிசல்ட்டு. பட் கம்பெனி 162 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நிறைய நியூஸ் இருக்காங்க, சில டேட்டா மிஸ்டேக் இருக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் செகண்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக கிடைக்கும். L&T டெக்னாலஜிஸ் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4850, 313 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 4% வந்திருக்கு. இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே உயர்ந்திருக்கு, சேல்ஸு, பீட்டா, நெட் ப்ராஃபிட்டு. பட் குவார்ட்டர் அப்படியே தலைகீழ எவ்வளோக்குள்ள உயர்ந்திருக்கோ அவ்வளோக்குள்ள வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் இயர் மட்டும் நல்லா இருக்குது, குவார்ட்டர் டவுனாக தான் இருக்குது. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4896, 306 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இயரில் பார்த்தீங்கன்னா 34% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் சொல்லணும். சேல்ஸ், பீட்டா எல்லாமே வந்திருக்கு. பட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், பீட்டாலாம் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் அப்புறம் டேக்ஸ் மட்டும் ஒரு 3% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் பண்ணதோட இப்போ 9 கோடி கம்மியாக தான். இப்போ போன குவார்ட்டரில் பண்ணதோட 9 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் மட்டும் டவுனு, பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டு. இன்ஃபோசிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1758, 6374 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 7% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. நல்ல ரிசல்ட்னு சொல்ல முடியாது, ஓகேவான டீசனான ரிசல்ட்டு. 7% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ், பீட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே நம்ம குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், பீட்டாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் ஒரு 20% வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் போன குவார்ட்டரில் வந்து அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. அதனால தான் போன குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் அந்த ரிசல்ட் அதர் இன்கம் வரல. ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது கம்பெனியானது ஓரளவுக்கு டீசனான ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் லிமிடெட். டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் 1870 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 333 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், பீட்டாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் ஒரு 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதனால இந்த வீழ்ச்சி என்னன்னு தெரில. ஸோ இயரில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டவுன் ஆயிருக்கு, வருத்தமான விஷயம். பட் குவார்ட்டரில் ஒரு 3% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். மாஸ்டேக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2808, 71 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இபிட்டா, நெட் ப்ராஃபிட் இது எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது. இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச்லேயே 94 கோடி பண்ணாங்க, இப்போ வெறும் 71 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு குறைவாக தான் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். ஸோ அதனால தான் 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்ட்டரில். ஸோ ஓவரால் ரிசல்ட்டே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1863, 408 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 42% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. சேல்ஸு, பீட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இயரில் சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், பீட்டா இது எல்லாமே டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் டவுனாக இருக்குது. பட் இயர் சூப்பர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் 64 ரூபா, 880 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயரில் பார்த்தீங்கன்னா 110% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 418, கிட்டத்தட்ட அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ இயரில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது குவார்ட்டரில் ஒரு 9% வந்திருக்கு. போன குவார்ட்டரில் 807 கோடி, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 73 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ஓகேவான நல்ல டீசனான ரிசல்ட் தான். ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் சொல்லணும் சென்ட்ரல் பேங்க் ஆஃபோட ரிசல்ட்டு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ
4.50 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.54 உயர்ந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் வந்து உயர்ந்திருக்கு, இது வருத்தமான விஷயம். பட் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு, போன வருஷம் இருந்ததோட இப்போ குறைஞ்சிருக்கு. அதே நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.23 இருந்தது போன குவார்ட்டரில், அது இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 0.73 ரொம்பவும் குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஓவரால் ரிசல்ட்டும் பார்த்தாலும் நல்லதாக இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது என்னோட கருத்து, பட் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணுங்கிறது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட் கரண்ட் பேஸ் 206, 459 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 28% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் ஒரு 1% மட்டும் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிட்டத்தட்ட 3 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க போன மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்த்தோம்னா குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 1.40 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.32 குறைஞ்சிருக்கு. அதே நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.40 இருந்தது, இப்போ 0.38 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கரூர் வைஸ்யா பேங்க். சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஸ்டாக்கு, தெரிஞ்சிருக்கும் யாரோட ஃபேவரட்னு. அதுமாதிரி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக்கு. ஸோ 26 ரூபா கரண்ட் பேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 294 கோடி இந்த காலண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் நம்ம போட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 45% இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இது இபிட்டாவும் உயர்ந்திருக்கு, சேல்ஸும் உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். குவார்ட்டரில் பார்க்கும்போது 2% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். அதுமாதிரி கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா கிராஸ் என்பியில் என்ற மாற்றமும் இல்லை. போன குவார்ட்டரில் 4.50 இருந்தது, இப்போ 4.50 தான் இருக்குது. அதே நெட் என்பிஏ மட்டும் 1.46 இருந்தது, இப்போ 1.44 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ மட்டும் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ அப்படியே தான் இருக்குது. ஓவரால் கம்பெனி பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டை சவுத் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1026 ரூபா கரண்ட் பேஸு, 42 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 56% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ப்ராஃபிட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன ஜூனில் பார்த்திங்கன்னா 27 கோடி தான் ப்ராஃபிட்டு, இப்போ அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அதுக்கு தலைகீழ அப்படியே 58% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஏன்னா போன குவார்ட்டரில் 101 கோடி, இப்போ வெறும் 40 கோடி. ஸோ பாதியாக தான் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல உயர்வு, குவார்ட்டரில் அதே வீழ்ச்சி. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும். பட் இயர் ஆன் இயர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. ரேலிஸ் இந்தியா லிமிடெட் 340 ரூபா கரண்ட் பேஸு, 48 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ வருத்தமான விஷயம், இயர் ஆன் இயரை பார்க்கும்போது ரொம்ப வெளியே வீழ்ச்சி. இதே நம்ம குவார்ட்டரில் பார்த்தா நல்ல ஒரு உயர்வு. ஏன்னா போன குவார்ட்டரில் 21 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும். பட் இயர் ஆன் இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் 342 ரூபா கரண்ட் பேஸு, 24 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சனால இபிட்டா நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் 15% வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம். சரி, குவார்ட்டர் பார்த்தாலும் அதுவும் 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம் தான். கம்பெனி 24 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சந்தோஷப்படலாம். மற்றபடி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீழ்ச்சி, மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாரத் பிஜ்லி லிமிடெட் 4749 ரூபா கரண்ட் பேஸு, 24 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ன தான் 24 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. இது வந்து ஒரு ஒப்பீடு தான். ஸோ இதுக்கு அர்த்தம் கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். வழக்கமாக பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுமே உயர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயரில் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குவார்ட்டரில் 51% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸ் இபிட்டா எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால தான் ப்ராஃபிட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் பாரத் பிஜ்லி லிமிடெடுக்கு. அதுமாதிரி கம்பெனி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க 35 ரூபா ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 4760. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டையும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 ஆகஸ்ட் 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணால் அந்த 35 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். போனஸு, டிவிடெண்ட், ஸ்பிட் இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். எக்ஸ் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸில் ஓப்பன் அன்றைக்கி எக்ஸ் டேட் அன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ப்ரைஸை. செக்டர் பார்த்திங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க பாரத் பிஜ்லி. வருஷத்துக்கு இவங்க ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மேனன் பியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 131, 4 கோடி 78 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் உள்ளது. இவங்களுக்கு 5 கோடி 6 கோடிங்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட 4.25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. 35% இயர் ஆன் இயர்லையும், குவார்ட்டரில் 26% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் எல்லாமே இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வருத்தமான விஷயம் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னு சந்தோஷப்படலாம். அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரியே அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 131. ஸோ டிவிடெண்டில் 1.5% வருது.
ஸோ இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024. ஸோ எக்ஸாக்டும் சேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். இது 29 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட் கூட நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு சொல்லி கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய ஆட்டோ ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ்லாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. மகாராஷ்டிராவில் லொக்கேட்டட் ஆகியிருக்காங்க இந்த கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 795 ரூபா கரண்ட் பேஸு. 9 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க எல்ஐசி ஹவுசிங். ஆந்திரா பேப்பர் லிமிடெட் 570 ரூபா கரண்ட் பேஸு. 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது. 1.25% கிட்ட வருது டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ இதற்கான ரெக்கார்ட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த 10 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஆந்திரா பேப்பர். மேற்கொண்டு இவங்களோட ஸ்பிட்டும் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகுது. இதெல்லாம் பழைய நியூஸ் தான். பட் அதுக்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதையும் கூடிய வரையில் வரணும்னு எதிர்பார்ப்போம். இப்போதைக்கு டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ டிவிடெண்ட் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு 10 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். ஐபிசிஏ லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 1226 ரூபா கரண்ட் பேஸு. 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. டிவிடெண்டில் 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 6 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஐபிசிஏ லெபார்ட்டரிஸ். சிஏ இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2374. 3 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா பேருக்கான டிவிடெண்ட் தான். ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மங்களம் வேர்ல்டு வைட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 137. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 2 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் மெட்டல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க மங்களம் வேர்ல்டு வைடு. ஜாயிண்டர் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 52. 2 ரூபா ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.25% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் ஈல்டு. வருஷம் இந்த மாதிரி ஒரு கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான ரெக்கார்ட்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு 2 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அடுத்து இஏஹெச் அசோசியேட் ஹோட்டல் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 886.89. 6 ரூபா டிவிடெண்டும் 1:1 போனஸாக ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% கிட்ட வருது. ஸோ 6 ரூபா போனஸும் தராங்க, டிவிடெண்டும் தராங்க. 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேரு. இதெல்லாம் பழைய செய்தி தான். அதுமாதிரி இதுக்கு ரெக்கார்ட் வந்து முதல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 29 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்னு சொன்னாங்க கம்பெனி. இப்போ அது ரெண்டுமே, அதாவது இப்போ டிவிடெண்டு போனஸ் ரெண்டுக்குமே ரெக்கார்ட் டேட் வந்து 29 ஜூலையாக இருந்தது. இப்போ அதை மாற்றிட்டாங்க கம்பெனி. ஸோ ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புதிய ரெக்கார்ட் டேட் வந்து 13 ஆகஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆகஸ்ட் 13 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு 6 ரூபா டிவிடெண்டும் 1:1 போனஸும் கிடைக்கும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க இஏஹெச் அசோசியேட். ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3.90 கரண்ட் பேஸு. ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்னாவே என்றைக்குமே ரிஸ்க்குங்கிறது கூடயே சேர்ந்து வரும். போனஸ் 1:1 அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளியிடல, கூடிய விலையில் வரும். ஃபிலோடெக்ஸ் ஃபேஷன்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 7.36. இது ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி 1:5. ஃபேஸிலி 10 இருக்கதான் 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஃபிலோடெக்ஸ் ஃபேஷன். ஒன் சோர்ஸ் ஐடியா வெஞ்சர்ஸ் லிமிடெட் 83 ரூபா கரண்ட் பேஸு. 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸிலி 10 இருக்கதான் 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கம்பெனி. இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து கன்சல்டிங் சர்வீஸில் இருக்காங்க. பொதுவாக நான் சொல்லுவேன், ஸ்பிட்டு போனஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா போனஸ் தான். ஸோ ஸ்பிட்டுங்கிறது ஃபைனான்ஷியலாக வீக்காக இருக்க கம்பெனியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்பிட்டு. ஃபேஸ் வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கணும். அடுத்து நான் பார்க்குறது அரபிந்தோ ஃபார்மா லிமிடெட் 1337 ரூபா கரண்ட் பேஸு. பைபேக் அறிவிப்போன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 1460 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க ஒரு ஷேரை. ஸோ கரண்ட் பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 150 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக், 120 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 113 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைபேக் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். கிட்டத்தட்ட 51,36,986 ஷேராக பைபேக் பண்ண போகிறாங்க இந்த பைபேக் மூலமாக. இது டெண்டர் ஆஃபர் தான். ஸோ நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 750 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 30 ஜூலை தான் இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இந்த பைபேக் வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓப்பனிங் டேட்டு. அந்த ஓப்பனிங் டேட்லேருந்து க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நம்ம போய் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு மீதியை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ரேஷோலாம் மேற்கொண்டு இனிமேல் தான் சொல்லுவாங்க எந்த ரேஷோவில் வாங்குவாங்கன்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். செக்டர் வந்து
ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர்ஸ்லாம் இதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறதுலாம் ஆர்டர்ஸு. இனோவோட்டேட்ஸ் ஃபேக்கடே சிஸ்டம் லிமிடெட் கேன்பஸ் 228 45 கோடியே 17 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கே ராயஜா கார்ப் பிரைவேட் லிமிடெட். ரதி ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் 66 ரூபா கேன்பேஸு 7 கோடியே 80 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு கொடுத்தது பன்சால் வயர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் 6024 ரூபா கேன்பேஸு 209 கோடிக்கு 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு கொடுத்தது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். போனடா இன்ஜினியரிங் லிமிடெட் 2675 ரூபா கேன்பேஸு 59 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு கொடுத்தது கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். அதே போனடாவுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு, அதோட மதிப்பு 5 கோடியே 24 லட்சம் கொடுத்தது பேஜ் டிஜிடெக் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிடெட் 2252 ரூபா கேன்பேஸு 35 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு கொடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து நம்ம பார்க்கறது இல்லாமல் அப்கமிங் போர்டு டைரக்டர் மீட்டிங், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எல்லாமே டேரக்டர் கையில் தான் இருக்குது, அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஸோ அது எடுப்பாங்களா இல்லைங்கிறது அவங்க கையில் இருக்குது. ஸோ அது கேரண்டி கிடையாது, ஒரு 90% சான்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லேடர் ஆஃப் ஃபைனான்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் லேடர் ஆஃப் ஃபைனான்ஸ் லிமிடெட் 38 ரூபா கேன்பேஸ் ஒரு பெனி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 24 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. பைபேக்கு அதேமாதிரி ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ஸோ பைபேக் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பைபேக் பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 313 ரூபா கேன்பேஸு 24 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 2 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி 3 ரூபா இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில். பட் ஜூனில் வந்து ஸ்பிட்டு கொடுத்துட்டாங்க 1:5 ஒரு ஷேராக 5 ஷேராக மாற்றிட்டாங்க. ஸோ அதே 3 ரூபா கொடுக்க மாட்டாங்க. 3 நம்ம 5 வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா 50 பைசா இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் இந்தியா. எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 292 25 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இது வந்து நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒன்று வந்து ஷேர் இந்தியாவுக்குள்ள ரெக்கார்ட் தான் 2 ஆகஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா எல்என்டியாக இருக்கும். மோஸ்ட்லி எல்என்டியாக இருக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா சொன்ன மாதிரி நிறைய நியூஸ் இருந்தாலும் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவேன். ஸோ 2 ஆகஸ்ட்டு ரெக்கார்ட் டேட்டாக இருக்கலாம். ஸோ இவங்க டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. எல்டி ஃபுட்ஸ் லிமிடெட். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கேன்பேஸ் 4125 25 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்தான முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். கம்பெனிகளில் நல்ல ஒரு ரிசர்வ் இருக்குது, பெரிய ரிசர்வ் வச்சுருக்காங்க. 1300 கோடிக்கு மேலே ரிசர்வாக வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு போனஸாகவும் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாகவும் கொடுக்கலாம். அது கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது, டேரக்டர் கையில் தான் இருக்குது. பட் ரிசர்வ் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நம்ம ஐடிசி மாதிரி தான் இவங்களும் சிகரெட் டொபாக்கோ சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருக்காங்க. பட் சிகரெட் தயாரித்து வைக்காங்களான்னு தெரியல. பட் இது புகையில சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அதுமாதிரி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்காங்க. பார்க்கலாம். நீங்கள் போன வருஷம் 150 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த வருஷமும் 150 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 3-4% டிவிடெண்டும் வருது. ஸோ இந்த ஸ்டாக்கு போனஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. அடுத்து எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 28 ஒரு பெனி ஸ்டாக்கு 26 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து கார்மெண்ட் அண்ட் அப்ரைல்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் தரலாம். ஏன்னா பெனி ஸ்டாக்கு அதே பெரிய விஷயம் தான். பிரேம்கோ குளோபல் லிமிடெட் 482 ரூபா கேன்பேஸு 27 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 31 ஜூலை 2024. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க 2 ரூபா. ஸோ வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்டும் வந்துடும். அடுத்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கோ லிமிடெட் 1337 ரூபா கேன்பேஸு ஆகஸ்ட் 1 போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி ஸோ கொடுத்துட்டாங்க மேலே. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் ஒரு 6 ரூபா 30 பைசா. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் 3 வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ 6 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங்லேருந்து. அடுத்து கான்டில் இந்தியா லிமிடெட் கேன்பஸ் 195 2 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்பிட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதை எது வேணால் மாற்றலாம். 1, 2, 5 அது என்னங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ட்ரேடிங் அண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க கான்டில் இந்தியா. அடுத்து நம்ம பார்க்குறது நாளைக்கு என்னென்ன கம்பெனிலாம் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 197 கம்யூனிகேஷன் லிமிடெட், அதை நம்ம பேடிஎம், ரூட் மொபைல் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், இன்டெக்ரா இசென்டியா லிமிடெட், விப்ரோ லிமிடெட், விப்ரோ எல்லாருக்கும் ஃபேவரான ஸ்டாக்கு ஐடி ஸ்டாக்கு, அல்ட்ராடெக் சிமெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் பெட்ரோச்செம் லிமிடெட்,
JSW ஸ்டீல் லிமிடெட், அவன்டெல் லிமிடெட். ஸோ இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்து உங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.